இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நான் எடுத்த தலைப்பு என்னவென்றால், அநேகமானவருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். இதை தெரியப்படுத்துவ நோக்கம் பலர் இதனால் நன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே இதை நான் பதிவிடுகின்றேன். சிபிபி டெத் பெனிஃபிட், இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிபிபி டெத் பெனிஃபிட் 2500 ஒரு முறை தொகையை யார் பெறலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போமா? ஒரு குடும்ப உறுப்பினர் மறந்துவிட்டால் திடீரென ஃபியூனரல் மற்றும் அதாவது அந்த செலவு மெமோரியல் செலவுகள் ஏற்படும். இந்த கடினமான நேரத்தில் உதவுவதற்காக கனடா பென்ஷன் பிளான் சிபிபி ஒரு முறை டெத் பெனிஃபிட் தொகையை வழங்குகின்றது. ஆனால் பலர் இதை பற்றி அவசர நேரத்தில் தான் அறிகின்றார்கள். இப்போது யார் தகுதி பெறுகின்றார்கள், எவ்வளவு தொகை கிடைக்கும், எப்படி விண்ணப்பிப்பது என்பதை தெளிவாக பார்ப்போம். சிபிபி டெத் பெனிஃபிட் என்றால் என்ன? சிபிபி டெத் பெனிஃபிட் என்பது ஃபியூனரல், அது ஒரு ஆள் தவறிய நேரத்தில் வழங்கப்படும் தொடர்புடைய செலவுகளுக்காக வழங்கப்படும் ஒரு லம்சம் தொகை, பேமெண்ட் ஆகும் தொகையாகும். 2025 ஜனவரி முதல் அடிப்படை தொகை $2,500 சில குடும்பங்களுக்கு, மேலும் அதிகப்படியான $2,500 டாப் அப் கிடைக்கலாம். இதனால் மொத்தமாக $5,000 வரை பெற முடியும். ஆனால் சில சர்வதேச ஒப்பந்தங்கள் உள்ளதால் தொகை குறையலாம். தகுதி யாருக்கு? தகுதி மறைந்த நபர் தனது வேலை காலத்தில் சிபிபிக்கு செலுத்திய பங்களிப்புகளை பொறுத்தது. தகுதி பெற சிபிபிக்கு கான்ட்ரிபியூட்டரி பீரியடில் 1/3 குறைந்தது 3 ஆண்டுகள் அல்லது குறைந்தது 10 ஆண்டுகள் சிபிபி பங்களிப்பு செய்திருக்க வேண்டும். இந்த பெனிஃபிட் டிசீஸ் சிபிபி கான்ட்ரிபியூட்டரின் பேரில் வழங்கப்படுகின்றது. புதிய $2,500 டாப்அப் பற்றி இந்த டாப்அப் 2025 ஜனவரி முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு தகுதி பெற மறைந்தவர் சிபிபி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அல்லது டிசபிலிட்டி பெனிஃபிட் பெறக்கூடாது. சிபிபி சர்வைவர் பென்ஷன் பெறக்கூடிய ஸ்பவுஸ் அல்லது காமன் லோ பார்ட்னர் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகள் பூர்த்தியானால் மொத்தமாக $5,000 வரை கிடைக்கும். இது குறைந்த ஆதாரமுள்ள குடும்பங்களுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்டது. யாருக்கு முதலில் பணம் கிடைக்கும்? சிபிபி டெத் பெனிஃபிட் ஒரு பிரையாரிட்டி, அதாவது முதன்மையான அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. எஸ்டேட் வில்லில், அதாவது உறுதி ஏதாவது எழுதப்பட்டிருந்தால், இதில் குறிப்பிடப்பட்ட எக்ஸிக்யூட்டர் அதை கொண்டு செலுத்துபவர்கள் 60 நாட்களுக்குள் விண்ணப்பித்தால் சிறந்தது. அதாவது அந்த மறைந்த நேரத்தில் ஏற்படும் செலவை செலுத்தியவர் அல்லது நிறுவனம், சர்வைவிங் ஸ்பவுஸ் அல்லது காமன் லோ பார்ட்னர், நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்கின். இதனால் செலவுகளை ஏற்றவர்களுக்கு பணம் சென்றடைகின்றது. விண்ணப்பிப்பது எப்படி? 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஆன்லைனில், அதாவது மின்னஞ்சல் மூலம் நீங்கள் கணனி மூலம் நீங்கள் இதை மை சர்வீஸ் கனடா அக்கவுண்டில் லாகின் செய்து சிபிபி டெத் பெனிஃபிட் ஃபார்மை பூர்த்தி செய்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் செய்து கொள்ளலாம். பேப்பர் ISP 1200 ISP 1200 என்ற படிவத்தை பூர்த்தி செய்து டாக்குமெண்ட்ஸை இணைத்து சர்வீஸுக்கு சர்வீஸ் கனடாவுக்கு அனுப்பலாம். உங்கள் சின் நம்பர் மற்றும் மறைந்தவரின் சின் நம்பர் அவசியம். இதில் ஒவ்வொரு பேப்பரிலும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். தேவையான ஆவணங்கள்: டெத் சர்டிபிகேட், அதாவது மறைந்ததுக்கான சான்றிதழ், எக்ஸிக்யூட்டர் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆதாரம், மேரேஜ் சர்டிபிகேட், திருமணம் நடந்த சர்டிபிகேட் அல்லது காமன் லோ ப்ரூஃப், ஃபியூனரல் ரிசீட்ஸ், அதாவது நீங்கள் கடைசியாக நடந்த நேரத்தில் அந்த இறுதி நேரத்துக்கான செலவுகள் செய்திருந்தால் அந்த செலவுகளுக்கான ரசீது, ப்ராசஸிங் டைம் செய்திருந்தால் இவை எல்லாவற்றையும் சேர்த்து அனுப்ப வேண்டும். அல்லாவிட்டால் அந்த பத்திரங்களை நீங்கள் பக்கத்தில் இருக்கும் சர்வீஸ் கனடா காரியாலயத்துக்கு சென்று கொடுத்தாலும் அதன் மூலம் நீங்கள் இதுக்கான பணத்தை பெறலாம். பொதுவாக 6 வாரங்கள், 6 தொடக்கம் 12 வாரங்களில் ப்ராசஸிங் முடியும். அதாவது இதுவரை பரிசோதனை செய்து இந்த ஆவணங்களை பரிசோதனை செய்து உங்களுக்கு காசோலை மூலமாகவோ அல்லது உங்களது செக்காகவோ அல்லது உங்களது வங்கி கணக்குக்கு நேரடியாகவோ செலுத்துவார்கள். முடிவாக சிபிபி டெத் பெனிஃபிட் முழு செலவையும் ஈடு செய்யாது. ஆனால் இந்த கடினமான நேரத்தில் குடும்பத்திற்கு ஒரு முக்கியமான நிதி ஆதரவு
முன்பே விதிகளை தெரிந்து கொண்டால் தேவையற்ற தாமதங்களையும் தவிர்க்க முடியும். எனவே இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். முன்கூறிய பொழுது பல பேர் இது கடைசி நேரத்தில் தான் இதில் அறிந்திருப்பார்கள். இதை நான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் அறிய தந்த நோக்கம் என்னவென்றால், பலர் தெரிந்திருந்தாலும் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். ஆகவே உங்களுக்கு இந்த பதிவை நான் வெளியிட்டதன் நோக்கம் என்னவென்றால், இதை நீங்கள் உங்களுக்கு மட்டுமில்லாது பலருடன், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு விருப்பமானவருடன் பயந்தீர்களேயானால் அவர்களும் இந்த இக்கட்டான தருணத்தில் நிதி சம்பந்தப்பட்ட எந்த விதமான தலையீடு ஒன்றும் இல்லாமல் அவர்கள் அந்த கடைசி நேர அந்த முடிவான காலத்தை அவர்களுக்கு செலுத்த வேண்டியவர்களுக்கு நல்ல முறையில் செலுத்தாம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.